அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026 கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கல்வி ராசி பலன் 2026 போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பல வாய்ப்புகளை குவிக்க இருக்கின்றன. இந்த ஆண்டு சில ராசிகளை வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடியது இந்த ராசி பலன். மற்றவை அவர்களின் பொறுமை மற்றும் கடின உழைப்பை சோதிக்கக்கூடும். கிரகங்கள் உங்கள் முயற்சிகளை ஆதரிக்குமா? போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா அல்லது உங்கள் கடைசி வாய்ப்பை இழக்கிறீர்களா? குரு, புதன், சனி மற்றும் ராகு போன்ற கிரகங்கள் உங்கள் கல்வி மற்றும் வாழ்க்கையில் எவ்வாறு பங்கு வகிக்கும் என்பதற்கான விரிவான மதிப்பீட்டை தெய்வீக பலன்கள் ராசி பலன் வழங்குகிறது. கல்வி தொடர்பாக 2026ஆம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு எதிர்காலம் என்ன என்பதை பற்றி வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக மேச ராசி. இந்த ஆண்டு மேச ராசிக்கு சற்று சவாலானதாக இருக்கலாம். படிப்பில் கவனம் செலுத்துவது கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விடாமுயற்சியுடன் மற்றும் கவனத்துடன் படித்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் வரை குரு உங்கள் 3வது வீட்டில் உங்கள் அதிர்ஷ்டத்தை பலப்படுத்துவார். இதனால் ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஜூன் மற்றும் அக்டோபர் வரை குரு 4வது வீட்டில் பயிற்சியாக இருக்கிறார். வெளிநாட்டில் அல்லது வீட்டை விட்டு வெளியே படிப்பவர்களுக்கு நன்மை பயக்கும். ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். ஆனால் கடின உழைப்பு அவசியம். குரு நவம்பர் முதல் டிசம்பர் மாதங்களில் 3வது வீட்டிற்கு திரும்புவார். இது படிப்பில் சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும். ராகு, கேது மற்றும் சனி உங்கள் கல்வியில் தடைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் ஆண்டு முழுவதும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அவசியம். கடினமாக உழைத்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கின்றன. அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்வி ரீதியாக சிறப்பாக இருக்கின்றன. ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரை குரு 2வது வீட்டில் பயிற்சித்து படிப்புக்கு சாதகமான சூழலை உருவாக்கி உங்களை எளிதாக கவனம் செலுத்த அனுமதிக்கின்றன. ஜூன் 2 முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை குரு 3வது வீட்டத்தில் உச்சத்தில் இருக்கிறார். முக்கியமாக 3வது வீட்டில் உச்சத்தில் பயிற்சித்து உங்கள் அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்தி உங்கள் கல்வியை ஆதரிக்கும். ஆராய்ச்சி, சட்டம் மற்றும் சுற்றுலாவில் ஈடுபடும் மாணவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றன. கல்வி ராசி பலன் 2026 அக்டோபர் 31 வரையிலான காலம் மாணவர்களுக்கும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. புதனும் நல்ல நிலையில் பயிற்சித்து படிப்பில் புரிதல் மற்றும் பகுத்தறிவு திறன்களை மேம்படுத்துவார். இருப்பினும் சனி, ராகு மற்றும் கேது சில தடைகளை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் நீங்கள் விடாமுயற்சியுடன் படித்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு கல்விக்கு நல்லது என்பதை கண்டிப்பாக நிரூபிக்கும். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த கல்வி. குரு முதல் வீட்டில் பயிற்சிப்பது மிகவும் நல்லதாக கருதப்படவில்லை என்றாலும் அதன் செல்வாக்கு உங்கள் கல்வியை மேம்படுத்தும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி வரை குரு உங்கள் 5வது மற்றும் 9வது வீட்டில் இருப்பார். மூத்தவர்களிடமிருந்து கல்வி ஆதரவு மற்றும் வழிகாட்டுதலை வழங்குவார். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை குரு 2வது வீட்டில் உச்சத்தில் இருப்பார். படிப்பு சூழலை மேம்படுத்தி உங்களை கவனம் செலுத்த வேண்டும். இது அனுமதிக்கும். தொழில்முறை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெறுவார்கள். அக்டோபர் 31ஆம் தேதிக்கு பிறகு குருவின் நிலை சற்று பலவீனம் அடையக்கூடும். ஆனால் பயணம் தொடர்பான பாடங்களை படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல நேரம் கிடைக்கும். சனி மற்றும் ராகு அவ்வப்போது அவர்களை திசை திருப்பக்கூடும். ஆனால் நீங்கள் சோம்பலை கடந்து கடினமாக உழைத்தால் உங்கள் படிப்பில் நல்ல பலன்களை பெறலாம். இந்த ஆண்டு கலவையானதாக இருக்கும். ஆனால் கல்விக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்கின்றன. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு சராசரியை விட சற்று சிறந்த கல்வி நிலைகள் தென்படுகின்றன. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி வரை குரு உங்கள் 12வது வீட்டில் இருப்பார். பொதுவாக கல்விக்கு நல்லதாக கருதப்படுவதில்லை. இருப்பினும் வீட்டை விட்டு அல்லது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் இந்த நேரத்தில் பயனடையலாம். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு பயிற்சியின் சாதகமாக இருக்கின்றன.
போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்கும். இந்த நேரத்தில் அவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களிடம் ஆதரவை பெற்று செயல்படுங்கள். அக்டோபர் 31ஆம் தேதிக்கு பிறகு குரு 2வது வீட்டில் பயிற்சிப்பார். கல்வி ராசி பலன் முக்கியமாக 2020 படிப்புக்கு மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது மற்றும் நல்ல பலன்களை தரும். இருப்பினும் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் கேதுவின் செல்வாக்கு குறிப்பாக தங்கள் குடும்பங்களுடன் வசிக்கும் மாணவர்களுக்கு சற்று அமைதியற்ற சூழலை உருவாக்கக்கூடும். எனவே அமைதியான சூழலில் படிப்பதும் கவனம் செலுத்துவதும் சிறந்தது. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிகளுக்கு இந்த ஆண்டு சராசரியை விட சிறப்பானதாக இருக்கின்றன. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி வரை குரு உங்கள் லாபஸ்தான வீட்டில் இருப்பார். உயர்கல்வி, சட்டம் மற்றும் நிதி படிப்பவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கின்றன. ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல பலன்களை காணலாம். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை இந்த தேதி வரை குரு 12வது வீட்டில் உச்சம் பெறுவார். சாதாரணமான மாணவர்களுக்கு சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் வீட்டை விட்டு வெளியேறி அல்லது வெளிநாட்டில் படிப்பவர்கள் பெரிதும் பயனடைவார்கள். ராகு, கேது மற்றும் சனியின் நிலைகள் உங்கள் உடல்நலத்தை சிறிது பாதிக்கலாம். ஆனால் உங்கள் உடல்நலம் நன்றாக இருந்தால் உங்கள் படிப்புக்கு பெரிய அளவில் தடையில் இருக்காத புதன் பெரும்பாலான நேரங்களில் ஆதரவாக இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் கிரகத்தின் நிலை சாதாரணமாக இருக்கும். இந்த ஆண்டு படிப்புகளுக்கு நல்ல மற்றும் நீங்கள் கடினமாக உழைத்தால் மாபெரும் வெற்றியடையக்கூடும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த ஆண்டு சராசரியை விட சற்று சிறந்த பலன்களை கொண்டு வரக்கூடும். உங்கள் உடல்நலம் நன்றாக இருந்தால் நீங்கள் விடாமுயற்சியுடன் படித்தால் இந்த ஆண்டு கண்டிப்பாக பலனளிக்கும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரை குரு தொழில் வீட்டில் பயிற்சித்து 4வது வீட்டை பார்ப்பால். தொழில்முறை படிப்புகளை தொடரும் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம். அவர்கள் கடினமாக உழைத்தால் பயணிக்கும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குருவின் நிலை இன்னும் வலுவாக இருக்கும். அக்டோபர் 31க்கு பிறகு குரு பலவீனமடையும். ஆனால் வெளிநாட்டில் அல்லது வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்களுக்கு நேரம் சாதகமானதாக இருக்கும். 5ஆம் வீட்டில் அதிபதியான சனி இந்த ஆண்டு குருவின் ராசியில் பயிற்சிப்பார். கடின உழைப்பாளி மாணவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்பதை குறிக்கிறது. கல்வி ராசி பலன் 2026ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் இருந்து ஜனவரி 20 வரையிலான காலம் கடின உழைப்பாளி மாணவர்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கல்வி ரீதியாக ஒரு கலவையான ஆண்டாக இருக்கின்றன. 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் படிப்பில் கவனம் செலுத்துவது சற்று கடினமாக இருக்கலாம். இருப்பின் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி வரை 9வது வீட்டில் குரு இருப்பது படிப்புக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கும். இதற்கு பிறகு ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு 10வது வீட்டில் உச்ச நிலையில் இருப்பார். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக மற்றும் தொழில்முறை படிப்புகளுக்கு அந்த மாதிரியாக தொடரும் மாணவர்களுக்கு நன்மை பயக்க அதிகப்படியான வாய்ப்பு. ஆனால் இதற்கு அதிக கடின உழைப்பு தேவைப்படும். அக்டோபர் 31க்கு பிறகு விஷயங்களை நன்றாக இருக்கும். பின்னால் கவனத்தை பராமரிப்பது அவசியம். கடினமாகவும் கவனத்துடனும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களையும் வெற்றியும் அடைவார்கள். இருப்பினும் கவனக்குறைவாக இருப்பவர்களுக்கு பலவீனமான முடிவுகளை சந்திக்க நேரிடும். பெற்றோர்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு கடின உழைப்புக்கு உங்கள் வெற்றிக்கு நிச்சயம். அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கல்வியில் சராசரியாக இருக்கும். உங்கள் உடல்நலம் சற்று பலவீனமாக இருக்கலாம் மற்றும் உங்கள் படிப்புக்கு இடையூறாக இருக்கலாம். அதனால் பெற்றோர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இவர்களுக்கு தேவை. உங்கள் உடல் நலம் நன்றாக இருந்தால் நீங்கள் வழக்கத்தை விட சிறப்பாக செயல்படுவீர்கள். 4வது வீட்டில் ராகு பயிற்சிப்பதால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படலாம் மற்றும் 5ஆம் வீட்டில் சனி பயிற்சிப்பதால் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆதரவு குறையக்கூடும். இந்த முறை கடின உழைப்பு மற்றும் புரிதலின் மூலம் நீங்கள் முன்னேற வேண்டியிருக்கும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரையிலான காலம் ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு நன்மை பயக்கும். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி குருவின் ஜாதகமான நிலை அனைத்து மாணவர்களுக்கும் சாதகமானதாக இருக்கும். கல்வியில் முக்கியமாக இந்த ஆண்டு ராசி பலன் பற்றி 2026ஆம் ஆண்டில் அக்டோபர் 31க்கு பிறகு தொழில்முறை படிப்புகளை தொடர்பானவர்களுக்கு நல்ல பலன்களை காண்பார்கள். இந்த ஆண்டு முழுவதும் புதன் மற்றும் உங்கள் பக்கம் இருக்கும். உங்கள் அறிவு மற்றும் புரிதலை வெளிப்படுத்தும். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். கவனத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமானதாக இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிகளுக்கு அவர்களின் கடினமான உழைப்பு ஏற்ற கல்வி பலனை தரும். 5ஆம் வீட்டில் அதிபதியான செவ்வாய் பெரும்பாலான நேரங்களில் சாதகமாக இருப்பார்.
இருப்பினும் சில நேரங்களில் அதன் நிலை பலவீனமாக இருக்கலாம். ஏப்ரல் 2 முதல் மே 11 வரையிலான பின்னர் செப்டம்பர் 18 முதல் நவம்பர் 12 வரையிலும் படிப்புகளுக்கு சற்று பலவீனமாக இருக்கும். பெற்றோர்களின் அவர்களுடைய ஊட்ட சக்தியினால் இவர்கள் மாபெரும் வெற்றியடையக்கூடும். இந்த காலகட்டங்களில் கவனம் குறைத்து எதிர்பார்த்ததை விட குறைவான பலன்கள் இருக்கலாம். செவ்வாயின் நிலை படிப்புகளில் சராசரியை விட சிறந்த பலன்களை தரக்கூடும். இதற்கிடையில் உயர்கல்வியில் காரணமான குரு பகவான் ஜனவரி முதல் ஜூன் 2 வரை 7வது வீட்டில் இருப்பார். குருவின் செல்வாக்கு உங்கள் தன்னம்பிக்கையை முடிவெடுப்பதையும் மேம்படுத்தும். இது உங்கள் படிப்புக்கு உதவும். இந்த ஆண்டு உங்கள் கடின உழைப்பு மற்றும் செறிவுக்கு ஏற்ப பலன்களை தரும். உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் நீங்கள் நல்ல கல்வியில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை மாபெரும் சிறப்பு மிக்க மாணவர்களாக இருப்பார்கள். 4ஆம் வீட்டில் அதிபதி செவ்வாய் சராசரி என வழங்குவார். அதே நேரத்தில் 5வது வீட்டின் அதிபதி சுக்கிரன் பெரும்பாலான நேரங்கள் சாதகமாக இருப்பார். சனியின் 3வது பார்வை படிப்பில் இருந்து திசை திருப்பப்படலாம். இதனால் கவனம் தேவை. சில நேரங்கள் சிரமம் ஏற்படலாம். ஆரம்ப கல்விக்கு காரணமான கிரகமான புதன் சராசரி விட சற்று சிறந்த பலன்களை வழங்குவார். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில், அதாவது ஜூன் 2ஆம் தேதி வரை குரு பகவான் வெற்றியை தருவார். ஆனால் மற்ற மாணவர்களுக்கு முடிவு சராசரியாக இருக்கலாம். 2026 ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலம் கல்விக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அக்டோபர் 31ஆம் தேதிக்கு பிறகு ஆராய்ச்சி மற்றும் விசாரணையில் ஈடுபடும் மாணவர்கள் நல்ல பலன்களை கண்டிப்பாக பெறுவார்கள். கும்பராசி நண்பர்கள். அடுத்ததாக கும்பராசி மாணவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கல்வி ரீதியாகவும் மிகவும் சாதகமானதாக இருக்கும். ஆனால் நல்ல உடல் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். மோசமான உடல் நலம் உங்கள் படிப்பை பாதிக்கப்படுகிறது. ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கால் உங்கள் மனம் சில நேரங்களில் அலையலாம் அல்லது குழப்பமடையலாம். இருப்பினும் நீங்கள் கவனம் செலுத்தி கடினமாக உழைத்தால் உங்கள் படிப்பில் சிறந்து விளங்க முடியும். இந்த ஆண்டு உங்கள் கல்வியில் குரு முக்கிய பங்கு வகிப்பார். ஜனவரி முதல் ஜூன் 2, 2026 வரை குரு உங்கள் 5வது வீட்டில் பயிற்சிப்பார் மற்றும் படிப்பு தொடர்பான முக்கியமான வீடுகளில் அதாவது 5 முதல் 9வது மற்றும் லாப வீடு பார்ப்பார். உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆரம்ப கல்வியை குறிக்கும் கிரகமான புதன் உங்களுக்கு சராசரியோட சிறந்த பலன்களை தருவார். அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசி மாணவர்களுக்கு கல்வி ராசி பலன் முக்கியமாக 2026ஆம் ஆண்டு அவர்களின் உடல் நலம் நன்றாக இருக்கிறால் அவர்கள் படிப்பில் சிறப்பாக இருக்கும். ஜனவரி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை குரு 4வது வீட்டில் பயிற்சிப்பார். இது சில தடைகளை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் கடின உழைப்பின் மூலம் உங்கள் படிப்பில் வெற்றி பெறலாம். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை நேரம் மிகவும் சாதகமானதாக இருக்கும். இந்த நேரத்தில் படிப்புகள், தொழில்முறை படிப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. அக்டோபர் 31ஆம் தேதிக்கு பிறகு குரு பலவீனமாக இருக்கும். ஆனால் போட்டித் தேர்வுகளுக்கு இன்னும் நல்ல நேரம் இருக்கும். உங்கள் உடல்நலம் நன்றாக இருந்தால் இந்த ஆண்டு படிப்புகளை நன்மை பயக்கும். முக்கியமாக அனைவருக்கும் இந்த கல்வித் தேர்வை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் மாணவர்களை வழிநடத்தி பெற்றோர்கள் சிறப்பான பலனை அடையலாம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.